ஒரு பசுமையான மலைகள் சூழ்ந்த ஊர். அந்த ஊரின் எல்லையில் ஒரு சிறிய குடிசையில் மாதவன் என்ற இளைஞன் வாழ்ந்தான். மாதவன் மிகவும் கோபக்காரன். சின்ன விஷயத்திற்கே சண்டை. அதனால் அவனுக்கு நண்பர்களுமில்லை, மனநிம்மதியும் இல்லை. ஒருநாள் அவன் காட்டுப்பாதையில் நடந்து சென்றபோது ஒரு முதிய சந்நியாசியை சந்தித்தான். சந்நியாசி கண்களில் அற்புதமான அமைதி. மாதவன் கேட்டான், சாமி, உங்களுக்குள்ள இந்த அமைதி எப்படி கிடைத்தது? சந்நியாசி சிரித்து சொன்னார், மௌனம் கற்றுக்கொண்ட நாளிலிருந்து. மாதவன் ஆச்சரியப்பட்டான். மௌனமா? சந்நியாசி சொன்னார், ஒரு நாள் முழுவதும் நீ பேசாமல் இருப்பாயா? மாதவன் தயங்கினான், ஆனால் சம்மதித்தான். சந்நியாசி கூறினார், அந்த நாளில் மனதில் ஓம் என்று மட்டும் ஜெபி. மாதவன் வீட்டுக்குத் திரும்பினான். அடுத்த நாள் அவன் பேசாமல் இருக்க முயன்றான். முதலில் மிகவும் கடினம். கோபம் வந்தது, ஆனால் அவன் தன்னை கட்டுப்படுத்தினான். மனதில் ஓம் ஓம் என்று ஜெபித்தான். மாலையாகும்போது அவன் மனம் சற்று இலகுவாக இருந்தது. அந்த இரவு அவன் நீண்ட நாட்களுக்குப் பிறகு ஆழ்ந்த உறக்கம் கொண்டான். அடுத்த நாள் மாதவன் மீண்டும் சந்நியாசியை சந்தித்தான். சாமி, ஒரே நாளில் இவ்வளவு அமைதி கிடைக்கும்னு நினைக்கவே இல்ல. சந்நியாசி சொன்னார், இது ஆரம்பம் மட்டும். மௌனத்தை பழக்கமாக்கினால் உன் வாழ்க்கை தானாக மாறும்.